ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செய்கூலி சேதாரத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ அது எப்படி வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து வாங்க முடியும்? ஸோ இல்லாமல் இல்லை, கொஞ்சமாக இப்போ ஒரு 10% போடுற சேதாரம் நம்ம வந்து எப்படி 8%, 7%க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். செய்கூலி சேதாரம் குறைந்த நகை கடையில் வந்து நகை எடுக்க வேண்டும். இது வந்து எல்லா கடையிலுமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதிகமாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது வந்து சரவணா எலைட்லேயும் பீமாலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேதாரம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். செய்கூலி சேதாரம் வந்து எங்கே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, நகையும் வந்து நல்லா இருக்கணும், ஆனால் செய்கூலி சேதாரம் வந்து கம்மியாக இருக்கா, ஸோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து நகை வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்றது சூஸ் பண்ணாமல் நான் அந்த நகைக்கு வந்து இவ்வளோ தான் வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த நகையாக வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ நீங்கள் ஒரு நகை வந்து எடுக்க போகிறீங்க, அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ கிராம் வந்து எடுக்க போகிறோம், எவ்வளோ பவுன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தையும் அந்த பவுனையும் வந்து இன்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு வேஸ்டேஜ் இவ்வளோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த வேஸ்டேஜ் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளே அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ நகை எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் வந்து நம்ம இவ்வளோ தானே போட்டோம், இவங்க ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க, அப்போ இதுக்குள்ளே வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அவசரமாக போயிட்டு அவசரமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பணத்தை கொஞ்சம் லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நகை விலை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், நகையோட தரம் எப்படி இருக்குது, ஸோ இந்த வேஸ்டேஜுக்கு இந்த நகை இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எடை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ எடை வந்து அங்கே போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக வந்து அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில இதில் வந்து மில்லிகிராம் வந்து கம்மியாக கூட இருக்கும், கூட இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ காற்று வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டான வெயிட் வந்து காட்டும். அதனால் எடை வந்து கரெக்டாக இருக்காங்க, ஸோ அங்கே மென்ஷன் பண்ணது மாதிரியே இங்கே இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அந்த நகையை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அமௌண்ட்லாம் வந்து போடுவாங்கள்ல, ஸோ அப்போயே வந்து நீங்கள் 2-3 வாட்டி வந்து உங்கள் ஃபோன் வந்து வச்சுருப்பீங்க. இப்போ ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டோம். ஸோ அதில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஸோ நகை ரேட்டு நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் இங்கே போட்டிருக்கீங்க, எப்படி நீங்கள் கால்குலேட் போட்டிருக்கீங்க அப்படின்றது அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நகை வாங்குறது ஒன்றுமே தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட பணத்தை வந்து நம்ம அப்படிலாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி கூட அந்த டவுட்டை வந்து நம்ம கேட்டுட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, ஸோ இந்த நகையை வாங்கலாமா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நகை வாங்குங்க. நம்பிக்கையான கடையில் இல்லைன்னா ஆசாரியிடம் வந்து நகை வாங்குறது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீ என்னமோ ஆசாரின்றது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நாங்கள் ஆசாரிட்டெலாம் சொல்லி நகை செய்வோங்க. நீங்கள் வந்து நம்பிக்கையான கடை, ஸோ அந்த கடை வந்து நிறைய வருஷம் இருக்குது, ஸோ அங்கே இருக்க கோல்டு எல்லாமே வந்து ப்யூரிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நீங்கள் நகை வாங்கலாம். எதுவுமே ஒரு நகை கடைக்குள்ளே போயிட்டு ஒரு நகையை பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அவங்க எவ்வளோ போடுறாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க, ஸோ இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றதே தெரியும். சும்மா நம்ம ஓவராலாக பார்த்துட்டு மட்டும் வந்தோம்னா நமக்கு வந்து தெரியாது வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றதான் தெரியாது. நம்ம அந்த ஒரு நகை வாங்கி அதுக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த ஒரு கால்குலேஷன் வந்து நமக்கு தெரியுங்க. ஏன் நம்பிக்கையான கடை இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக போவீங்களா அந்த கடையில் போகிறீங்க, எல்லாம் ஆசாரிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணி வாங்க முடியும். இப்போ இந்த நகைக்கு வந்து 10% போடுறாங்க அப்படின்னா ஃப்ளோர் மேனேஜர்னு இருப்பாங்க, அந்த மேனேஜர்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம், ஸோ இதுக்கு 10 போடுறாங்க, ஸோ நீங்கள் ஒரு 8 பண்ணிக்கலாமா அப்படின்னா அவர் வந்து 8லாம் பண்ண முடியாது, ஸோ 9 வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ ரக்ஸான நேரம் கும்பலான நேரத்தில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆட்கள் இல்லாத நேரத்தில் போனீங்க அப்படின்னா சண்டே சாட்டர்டே இல்லாமல் மற்ற வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைக்க வாய்ப்பு அதிகமாக வந்து உண்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் ரக்ஸான நேரத்தில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய கஸ்டமர் வந்து அதுமாதிரி கேட்பாங்க, அவங்க வந்து முடியவே முடியாதுன்றவாங்க. இதே வந்து வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா
ஓகே மார்னிங் டைமில் போகிறீங்க வீக் டேஸில் ஒரு 10 o'clock 11 o'clock போகிறீங்க அப்படின்னா அதுவும் ஈவினிங் டைமில் கூட ரக்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு மார்னிங் டைமில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்க முடியும், வேஸ்டேஜ் கம்மி பண்ணி வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல், தீபாவளி, நியூ இயர், ஆடி ஆஃபர், ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஒரு கிராமுக்கு வந்து 100 ரூபா 200 ரூபா, ஸோ அந்த மாதிரி குறைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய நகையை நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 200 ரூபா குறைப்போம், 100 ரூபா குறைப்போம் அப்படின்றது ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபர் டைமில் வந்து நகை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு பெஸ்ட்டு வே பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம நகை எடுத்துக்கலாம். அப்படி நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நகை சீட்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நமக்கு அந்த நகை பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத பார்த்துட்டு எந்த கடையில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சீட்டு போடுங்க. இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து சொல்கிறேன். அதிக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் உள்ள நகை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல நல்ல டிசைனே வந்து எப்படியுமே வந்து 18%க்குள்ளே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எடுக்கும் ஒரு நகை வந்து 18%க்குள்ளேயே வந்து நீங்கள் எடுங்க. அப்படி தான் நான் வந்து எல்லா வெளியிலுமே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி தான் நீங்கள் ரெடி காசு கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்க நகை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ 20%லாம் ரொம்பவே வந்து ஹை தான். ஸோ அதுக்கு மேலே இருக்க நகை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்லுவேங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் குறைந்த நகை கடையில் வந்து நான் எடுக்க சொல்லியிருப்பேன். வேஸ்ட் வந்து எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே வந்து எடுங்கன்னு சொல்லுவாங்க. சில கடையில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரமே வந்து கிடையாது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்குள்ள ரேட்டு, ஜிஎஸ்டி, ஸோ இது மட்டும்தான் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நகை கடையுமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டாப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாப்லலாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நகை வந்து எடுக்கலாங்க. ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெடி பண்ணணுன்னா நான் உங்களுக்கு வந்து எந்தெந்த கடையில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாத வந்து நகைலாம் வந்து வாங்கலாம் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். எல்லாமே வந்து சின்ன சின்ன ஷாப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த கடையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து ரெகுலராக அங்கே போடுவேங்க, இது இத்தனை வருஷமாக இருக்குது. ஸோ இவங்களோட பாட்டி அவங்களோட தாத்தா வச்சுருப்பாங்க, அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் சன் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷனாக வருது, அந்த கடையில் வந்து நான் வாங்குகிறோம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து நகை வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் அந்த நகை வந்து ப்யூரிட்டியாக இருக்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் நான் ஒரு பெஸ்ட்டு வே வந்து சொல்லுவேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நகை கடையில் வந்து போகணும். ஸோ ஸ்கூல் டைம் இருக்குல்ல, ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ்லாம் வந்து குறைச்சிக்கு நம்ம வந்து வாங்க முடியும். ரக்ஸான நேரத்தில் போனீங்க அப்படின்னா குறைக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்க அந்த தீபாவளி பொங்கல் டைமில் போயிட்டு நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா குறைக்க மாட்டாங்க, ஆல்ரெடி நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து குறைக்க மாட்டாங்க. நீங்கள் மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஆஃபர் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்துக்குன்னு ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு 1 வீக் மட்டும் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து 3 days ஆஃபரு, இப்போ தங்கமயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா 3 days ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஆஃபர் வந்து கிடையாது. ஏன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தங்கமே வந்து வாங்கிட்டே இருக்கவங்க வந்து அந்த ஆஃபர்லாம் வந்து தெரியும். ஸோ நம்ம சேனல்லையுமே வந்து நிறைய ஆஃபர் வந்து போடுறேன். ஸோ இப்போ நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர்லாம் வந்து நான் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து நகை எடுத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சின்ன கடையில் வந்து நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து நிறையவே வந்து குறைக்க வாய்ப்புண்டு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன கடையில் வந்து டார்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ 100 கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 பேருமே வந்து நகை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே நீங்கள் ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க அப்படின்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 90 பேருமே வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே குறைக்காமல் ஒரு பெரிய ஒரு 10 பவுன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டார்கெட் வந்து முடிஞ்சிடும். ஆனால் சின்ன கடையில் வந்து ஒரு கஸ்டமர் கூட விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்து 100% பேருமே வந்து நகை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ பார்கின் பண்ணீங்க, செய்கூலி சேதாரம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த கடைக்கார்ட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைக்க நிறையவே வந்து வாய்ப்பு உண்டு. பெரிய கடையிலையும் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம போகிற டைமிங் தான் வந்து முக்கியம். ஸோ எந்த டைமில் போகிறோம் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம்.
அப்புறம் ஒவ்வொரு கடையில் வந்து சேதாரம் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நகை வாங்கும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நகை வாங்குறது சேதாரம் வந்து கடைக்காரங்க தான் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து இவ்வளோ தான் எல்லாத்துக்கும் காமனாக வந்து கிடையாது. எல்லா கடையிலுமே இதே வேஸ்டேஜ் தான் வந்து போடுவாங்க இந்த செயினுக்கு அப்படின்றது கிடையாது. ஸோ வேஸ்டேஜ் வந்து அந்த கடைக்காரங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நகை வாங்குங்க. இப்போ நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி வாங்குறீங்க இல்லை டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 36% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. கல் வச்சது வந்து வாங்காதீங்க. ஸோ ஆன்டிக் ஜுவல்லரி வாங்குறீங்க இல்லை டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து கல் வச்ச நகை வந்து வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டோனுக்குமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது ரிட்டன் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சில ஷாப்பில் இந்த ஸ்டோனை வந்து நாங்கள் கழிச்சு தான் ரேட் போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கழிச்சிருக்காங்களா இல்லையான்றதை வெயிட் பார்த்துட்டு அப்புறம் கழிச்சிருக்காங்களா. இப்போ வந்து 10 கிராம் வருது, ஸ்டோனே வந்து ஒரு 2 கிராம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரேட்டுக்கு வந்து 8 கிராமுக்கு தான் இப்போ வந்து போட்டு நான் கோல்டு ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அந்த ஸ்டோனுக்குமே நம்ம பே பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது ஒரு வேல்யூமே இப்போ வந்து போகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கல் வச்ச நகை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். சின்ன நகைகளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்னதாக ஒரு தோடு எடுக்கிறீங்க, இல்லை சின்னதாக வந்து ஒரு மோதிரம் எடுக்கிறீங்க, 1 கிராம் 2 கிராமில் வந்து மோதிரம் எடுக்கிறீங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. இதே நீங்கள் பெரிய நகை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லாபம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்ன நகையாக வந்து எடுக்காமல் ஸோ ஒரு பெரிய நகையாக வந்து எடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு 2 கிராமில் எடுக்க போகிறத வந்து ஒரு 4 கிராம் இல்லை ஒரு 8 கிராமில் வந்து எடுங்க. ஸோ ஒரு பவுனில் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் தான் வந்து சின்ன நகைக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பெரிய ஒரு நகையாக எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்குங்க. சின்ன நகைகளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எப்பவுமே அதிகமாக போடுவாங்க. இப்போ ஒரு சின்ன தோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 13%, 14% வந்து போடுவாங்க. அதே நகையை வந்து நம்ம பெருசாக எடுத்தாலுமே அதுக்கு வந்து 10%, 12% தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு பெரிய நகையாக எடுங்க அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு வே பார்த்தீங்க அப்படின்னா காயின்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த காயின்லாம் ரிட்டன் கொடுத்துட்டு ஒரு பெரிய நகையாக வந்து எடுங்க. இல்லைன்னா சீட்டு போடுங்க. சீட்டு போட்டு சின்ன சின்ன பொருளாக எடுக்காமல் ஒரு 5000, 10,000 அப்படி சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய நகை வந்து எடுக்கலாம். ஸோ சொல்கிறது வந்து ஈஸி தான், பட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படியுமே செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த செலவோட ஒரு சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேங்க. ஸோ சின்ன நகைங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய நகை எடுங்க அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு 12 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 12ல் வந்து எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் விட்ட பாயிண்ட் வந்து உங்களுக்கு எதுவும் இப்படிலாம் பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வியூவர்ஸுமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.